ஹாய் வணக்கம், வெல்கம் டு மனதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம மனதீஸ் கிச்சன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா கழுவிக்கலாம். உருளைக்கிழங்கு ஏன்னா மண் அதிகமாக இருக்கும். இப்போ நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. இதோட மேத்தோலாம் நம்ம சீவிக்கலாம். சீவிட்டு இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணாமல் ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ணாமல் மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல, எண்ணெயிலே தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப பெருசாக இருந்தாலும் வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இதை இன்னொரு தடவை நம்ம நல்லா அலசிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா அலசியாச்சு 2 தடவை. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு நல்லா. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிழங்கு வந்து அடிப்பிடிக்காது. நான் வந்து நான்ஸ்டிக் கடாயில் செய்கிறனால எனக்கு கீழே வந்து ஒட்டாது. நீங்கள் நார்மல் கடாயில் செஞ்சிங்கன்னா நீங்கள் போட்டடியுமே கிழங்கு கடாயில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வாயுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ லேசாக கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போயே சேர்த்தோம்னா மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு கரிஞ்சிரும். உருளைக்கிழங்கு ஒரு 50% வெந்ததுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா உருளைக்கிழங்கு 50% வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்தோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுக்கணுன்னா கூட எடுத்துக்கலாம். நான் இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்மிலே வேக விட்டு நல்லா மொறுமொறுன்னு எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், உருளைக்கிழங்கு நல்லா மொறுமொறுன்னு வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த மாதிரி கடைசியாக கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விட்டோம்னா வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இது நல்லா குக் ஆயிடுச்சு. இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். இப்போ நம்மளுக்கு சுவையான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இதை இன்றைக்கி லெமன் ரைஸோட சர்வ் பண்ண போகிறேன். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் பக்கா காம்பினேஷனாக இருக்கும். ஈவன் வெரைட்டி ரைஸுக்கு கூட இது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.